இன்று நாம் பார்க்க இருப்பது புளி தண்ணி என்ற ஒரு விருதுநகர் ஸ்டைல் புளி தண்ணி சாப்பிட்டு. இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, அடுத்து வந்து கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, இவையெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். இப்பொழுது கடுகு, உளுந்தம்பருப்பு இரண்டையும் சரி கொஞ்சம் மிக்ஸி பண்ணிட்டு, அதாவது தனித்தனியாக போகிறதுக்கு சோம்பேறிட்டேன், சேர்த்து போட்டாச்சு. போட்டோடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு சீரகத்தை அதில் போட்டுடணும். போட்டுட்டு அடுத்தாப்புல கொஞ்சம் கடலைப்பருப்பை கொஞ்சமாக போட்டுடணும். போட்டால் தான் போல வேகும். அடுத்து வந்து இது வதக்கிட்டு இருக்கிறப்பயே மிளகு முக்கியமான பொருள் வந்து இதுக்கு மிளகையும் போட்டாச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அடுத்தாப்புல காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை போடுங்க. அதை இருக்கிறது எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு எங்கே இருக்கிறது? அது இங்கே இருக்கிறது எல்லாம் சமையல் கட்டு தான் இருக்கும். உப்பை வந்து தேவையான அளவு போடணும். பிறகு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சரியா? இப்போதைக்கு உப்பு போட்டாச்சு. அப்புறம் இப்போ பெருங்காயம், அவ்வளோதான். சிறிதளவு பெருங்காயம் போட்டாச்சு. போட்டு வதக்கிட்டு இப்போது அடுப்பு திரும்பி பற்ற வச்சுட்டு அந்த தயாராக இருக்கிற அந்த புளியை கரைச்சி வச்சு இந்த எடுத்து வச்சுருக்காங்க. புளி கரைத்து வைத்த புளியை வந்து நேரடியாக இதை ஊற்றியாச்சுன்னா முறிந்து விட்டது. இது சூடாகவும் எடுத்து அப்படியே சாப்பிடலாம். இதற்கு பெயர் புளி தண்ணி. மஞ்சத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம், போடாட்டியும் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மஞ்சளாக வர்றதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். இதாங்க பாருங்க, மஞ்சத்தூள் போட்டாச்சு. அது வந்து அப்போ வந்து கேஸ் கொஞ்சம் ஆஃப் ஆகிறதுல அம்மா டக்குன்னு விரைந்து செயல்பட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தாங்க புளி தண்ணி. ஓகே, விருதுநகர் ஸ்டைல் புளி தண்ணி. கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஏறின பிறகு இந்த பாருங்க, நல்லா சூடாகி நுர ததும்ப வந்துருச்சு. இதுதான் புளி தண்ணீர். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடானாலே போதும். சரியா? இப்போ வந்து டேஸ்ட்டு எம்யூ கிருமி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த அங்கே ஊற்றுறேன், குடிங்க இன்னும் கொஞ்சம். எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? என்னது வாய் ரொம்ப உள்ள இருக்குதல்ல. அப்புறம் புளி தண்ணின்னா என்னது? புளிப்பு இல்லாம சூப்பரா புளிப்பு கார மம்மி வச்சாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். இது மம்மி காப்பி அடிச்சு செய்யறதா எல்லாமே இல்லையா மம்மி யூ ஜெராக்ஸ். எஸ், சரி, ஓகே. அதாவது எவ்வளவு வந்து சாதத்தோட பிரட்டி அவசரம், இமிடியேட்டா உடனே நடக்கணுமா சமையல்? உடனே இன்ஸ்டன்ட் டக்கு 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 டக்குன்னு புளியை கரைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோம்னா புளி தண்ணி தயார். இப்பொழுது சாப்பிடும்போது காட்டுறேன். சரியா?